You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலநேரத்தில் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் கர்த்தர் மேலான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அநேகர் இந்த வசனங்களை தினந்தோறும் கவனிக்கிறாங்க, கேட்டு ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெறுகிறாங்க, மற்றவங்களுக்கு இதை பகிர்கிறாங்க. எங்கேயாவது வெளியில் எங்களை பார்க்கும்போது சொல்கிறாங்க, இந்த நாளில் எங்களுக்கு பெருக்கமான ஒரு ஆசீர்வாதமான இந்த வார்த்தைகள் இந்த பாஸ்டர் பேசினார், நேற்று தினத்தில் பேசினார், இன்றைக்கி பேசின வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லி பலர் பகிர்ந்து கொள்ளுகிற காரியங்களை நாங்கள் கேட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இதெல்லாம் தேவனுடைய நாம மகிமைக்காக. அதனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய சமாதானம் உங்கள் குடும்பத்தில் நிலைத்திருக்கும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு இந்த வசனத்தை அநேகருக்கு நீங்கள் இந்த வார்த்தைகளை இந்த இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை ஆசீர்வாதமாக நடத்துவார். மகத்துவங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். உங்கள் பிள்ளைங்க தலைமுறை எல்லாம் ஆசீர்வாதமாக கர்த்தர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அதனால இங்கே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பலவீனத்தோடு கூட வியாதியில் ஏதாவது ஒரு வியாதி, ஒரு சுகரோ பிபியோ தைராய்டோ அதே அப்படியே குறைக்க முடியாதபடிக்கு என் வாழ்க்கையில் இது அப்படியே வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிறது, இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை லிவரில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதுக்கு பிற்பாடு கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இல்லை மூளையில் பிரச்சனை, சதா எனக்கு எப்பவுமே தலைவலி, எனக்கு எப்பவுமே உடல் சோர்வாக இருக்குது, கண்களில் பிரச்சனை, சரியான பார்வை இல்லை, எனக்கு சரியாக காது கேட்க மாட்டேங்கிறது, நான் உட்கார்ந்தா எழுந்திரிச்சிக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல, பயங்கரமான இடுப்பு வலி, எனக்கு அப்படியே L4 L5 இப்படி போல் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது இந்த வசனத்தை கொஞ்சம் வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருப்பீர்களானால் ஒரு அருமையான வார்த்தை தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிறார். பாருங்க, யாத்ராகமம் இந்த 15வது அதிகாரம் 26வது வசனத்தில் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற இந்த வார்த்தை பாருங்க, எவ்வளோ உன்னதமான ஒரு வார்த்தை. வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, நல்லா கவனிக்கணும், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமனங்களை யாவையும் கை கொண்டால். நல்லா கவனிக்கணும். மறுபடியும் உங்களுக்காக வாசிக்கிறேன். உறவில் வியாதி பலவீனத்தில் இந்த வார்த்தை, இரவெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லை, இரவெல்லாம் எனக்கு அப்படியே சோர்ந்து இருந்துச்சு, உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருந்துச்சு, இருமல் வந்துனே இருந்துச்சு, என்னால் மூச்சு விடுமல், அப்படியே பட்ட காரியங்கள் அநேகர் சொல்கிறாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு அற்புதமான செயல்களை செயல்படுத்த போகிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமனங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐ அம் தை ஹீலர், நானே உன் பரிகாரி. இப்போ வசனம் சொல்லுது என்னன்னா, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படினோம், அவருடைய நியமனங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த கற்பனைகளை, அந்த கமாண்ட்மெண்ட்ஸை, அந்த பிரின்சிபிள்ஸை நம்ம கை கொண்டு அதன்படி நம்ம நடக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, எகிப்துக்கு வந்த வியாதியில ஒன்றையாவது நான் வர பண்ணேன். அப்படி கை கொள்ளல, கீழ்ப்படியில, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செயல்பட்டு ஆண்டவரை தேடாதபடி உலகத்தை தேடிக்கொண்டு, மனுஷரை தேடிக்கொண்டு, விக்கிரகத்தை ஆராதித்து கொண்டு தேவனுக்கு அருவருக்கிற கீழ்ப்படியாத காரியங்களை செய்து கொண்டிருப்பதனால் உனக்கு வியாதி வரும், பிரச்சனைகளுக்குள்ள பிரவேசிப்ப, போராட்டங்கள், தவிப்பு, பல ஆயிரங்கள லட்சங்களை நீ மருத்துவர்கிட்ட போய் செலவழிச்சோம், அதில் பலன் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்றது போல அவருடைய கற்பனைகளுக்கு கை கொண்டு
அவருடைய காரியத்தில் நீ கவனமாக இருப்பாயானால், அவருடைய கட்டளைகளுக்கு நீ இடம் கொடுத்து அவரையே நீ சார்ந்து இருப்பாயானால், ஆண்டவர் சொல்கிறாரு, எகிப்துக்கு வர பண்ணின ஒரு வியாதியும் நான் வர பண்ணுவேன்னு சொல்லி. அப்போ பல வியாதிகளை எகிப்துக்கு கொடுத்தார். பேனு வந்துச்சு, அதுக்கு பிற்பாடு அவங்க தண்ணீர் கொடுக்க முடியல, அதுக்கு பிற்பாடு அவங்க வீட்டில் பார்க்கும்போது தவளைங்க, இன்னும் பல அருவருக்கிற காரியம், குஷ்டங்கள், இன்னும் பயங்கரமான வியாதிகளுக்குள்ளாக கடந்து போனாங்க. பைல்ஸ் வியாதி, சாப்பிட முடியல, பயங்கரமான சூழ்நிலை கடந்து போனாங்க. கீழ்ப்படியாம, அறியாம, தேவனுக்கு எதிர்ப்புறமா செயல்பட்டது நிமித்தம் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில அனுபவித்த கஷ்டப்பட்டு கொண்டு போனாங்க. இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. தேவன் சொல்றாரு, நீ எனக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து எனக்கு என்னுடைய நியமனங்களை கை கொண்டு எனக்கு செவி கொடுத்து நான் சொல்றபடி நீ கேட்டு வாழ்ந்தையானால், வேதத்தை படிப்பையானால், உபவாசம் பண்ணுவையானால், தேவ சமூகத்தில் ஜபிப்பையானால், ஆண்டவரை தனிப்பட்டு நீ போய் தேடவையானால், ஆண்டவர் சொல்றாரு, எகிப்துக்கு வந்த ஒரு வியாதியை நான் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரி, ஐ எம் த ஹீலர், நானே மருத்துவர், நானே டாக்டர்ன்னு சொல்றாரு. உலகத்துல எத்தனையோ படிப்புகளை படித்து அப்படியே பட்டங்களை ஒன்று மேல ஒன்று அடைக்க இருக்கலாம், அந்த மெடிக்கல் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுங்க, அந்த மெடிக்கல் எல்லாம் கூட மறைஞ்சு போயிடும். ஆனால் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது ஒரு ரூபா கூட இன்னைக்கு செலவில்லாதபடிக்கு கர்த்தர் அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். லட்சங்களையும் ஆயிரங்களையும் செலவழித்து பிரயோஜனம் இல்லாத எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு மருத்துவத்தில் மாத கணக்கில் படுத்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தரையே சார்ந்திருந்து எத்தனையோ மெடிசன்ஸுங்க ஃபெயிலியர் ஆகி, டாக்டருங்களுடைய வார்த்தைங்க ஃபெயிலியர் ஆகி, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாய் ஒருவர் மாத்திரம் சாட்சிகளாக இருப்பதற்கு, அநேக இடங்களில் போய் இந்த சாட்சிகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஒத்த ரூபா கூட செலவில்லாதபடிக்கு கர்த்தர் அற்புத சுகங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படணும், அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கணும், அவருடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளணும், அவருடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து நடக்கும்போது தேவன் இவைகள் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி தருகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கிற, யாரை சார்ந்து இருக்கிற? உனக்கு வியாதியில நீ அவதிப்பட்டு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கணுமா, இல்லை சுமூகமாய் லகுவாய் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணுமா? கொஞ்சம் யோசித்துப்பார். எகிப்துக்கு வந்த ஒரு வியாதியும் கூட நான் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரின்னு சொல்றார். அந்த நல்ல சாமி கிட்ட, நல்ல தெய்வத்துக்கிட்ட கேளுங்க, அப்பா நானே பரிகாரின்னு சொல்றீங்களே, எனக்கு இப்படிப்பட்ட வியாதி எல்லாம் இருக்குதுப்பா, ஆண்டவரே என் பிரச்சனை எல்லாம் இருக்குது, என் கவலை இருக்குது, கண்ணீர் இருக்குதுப்பா, நீர் மாற்றி எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை சுகத்தை கர்த்தர் கொடுப்பீராகன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தரும் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நல்ல பிதாவே, இந்த கால நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பா. இந்த வசனத்தை கவனித்த, இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியை பார்த்த ஆண்டவரில் கலந்து கொண்ட பிள்ளைங்க வாழ்க்கை பல விதத்தில் உயர்த்திருக்கட்டும்ப்பா, தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.